என்னைக்காவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? ஏன் பசிபிக் ஓஷன் தண்ணியும், அட்லாண்டிக் ஓஷன் தண்ணியும் சேராம தனித்தனியா இருக்குன்னு? இங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு கோடு இருக்கா மாதிரி இந்த 2 கடலும் சேரவே சேராது. அது என்னன்னா, இந்த 2 கடல் தண்ணியோட யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் காரணம். அட்லாண்டிக் ஓஷன்ல சால்ட் கண்டென்ட் ஹையா இருக்கிறதுனால வாட்டரை ஹெவியாவும், டென்சிட்டி அதிகமாகவும் ஆக்குது. இந்த பக்கம் பசிபிக் ஓஷன்ல சால்ட் கம்மி. அதனால அதோட வாட்டர் டென்சிட்டி லைட்டா இருக்கும். இந்த டிஃபரன்சஸ் தான் தண்ணியை மிக்ஸ் பண்ணாம வச்சுக்குது. தண்ணியும் எண்ணெயும் சேர்க்க ட்ரை பண்ணா எப்படி சேராதோ அந்த மாதிரி இந்த 2 கடலும் சேரவே சேராது. இந்த கடல்கள் சேராததுக்கு சால்ட் மட்டும் காரணம் இல்ல, டெம்பரேச்சரும் பெரிய ரோல் பிளே பண்ணுது. அட்லாண்டிக் ரொம்ப கோல்டாவும் அதிகமான உப்புத்தன்மையோட இருக்கிறதுனாலையும், பெசிபிக்கோட வெப்பநிலை அதிகமாகவும் உப்புத்தன்மை கம்மியா இருக்கிறதுனாலையும் தண்ணி சேராததுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சயின்டிஸ்ட் இதை தெர்மோலீன் சர்க்குலேஷன் சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் பூமியை சுத்தி கன்வேயர் பெல்ட் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இது வெதர் பேட்டர்ன்ல இருந்து கடலும் கடல் சார்ந்த உயிரினங்களோட மாற்றங்களுக்கும் ஒரு காரணமா இருக்கு. இது இல்லாம பூமியோட கிளைமேட்டே ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும்.